ஹாய், திஸ் சாம்சன். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது ரிலேட்டிவ் க்ளோஸ் சம்மந்தமான ஒரு வசனம் உண்டு. நிறைய பேர் இதை என்ன கேட்டுக்கொள்கிறேன், அதால் இதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். அந்த கதை பற்றி பார்ப்போம். க்ளோசஸ் அப்படின்ற என்ன கேட்டால், உங்களுக்கு நான் இதில் வந்து கிராமட்டிக்கலாக விளக்கம் சொல்லல, உங்களுக்கு விளங்கி கொள்ளத்தக்கது ஈஸியான முறையெல்லாம் சொல்ல போகிறேன். இந்த விளக்கம் இந்த க்ளோசஸ் என்னத்துக்கு பாவிக்கிறேன்னு கேட்டால், ஒரு வசனத்தில் வர பேர் சொல்ல விளக்கமாக சொல்கிறக்காண்டி பாவிக்கிற வசனம் தான் இது. கிராமட்டிக்கலாக சொல்லிங்க, ஒரு வருஷத்தில் வர பேர் சொல்ல விளக்கமாக சொல்கிறக்காண்டி பாவிக்கிற வருஷம் தான் இது. இப்போ உங்களோட ஊர் வந்து மேனிப்பேன்ட்டு வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட வந்து மேனிப்பே, நீங்கள் பிறந்தலேருந்து அங்கான் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஏரியாவில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அங்கேயே பிறந்து வளர்ந்தனாலே உங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு மேனிப்பேல வந்துடணும், உங்கள் பேர் உங்களுக்கு சொல்லணும், உங்கள் பேர் உங்களை பின்னால் குமார் போகிறான் அப்படி சொன்னால் உங்களுக்கு கூட விளங்காது. குமார் போகிறான்னு சொன்னால் உங்களுக்கு விளங்காது. ஏனெண்டா குமாரண்டவில் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். உங்களோட சொந்தக்காரருக்கு குமாரண்டவில் 2 பேர் இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பட்டத்துக்குள்ள குமாரண்டவில் 2 பேர் இருப்பாங்க, 4 பேர். உங்களோட ஏரியாவுக்குள்ளே குமாரண்ட பேரில் ஒரு 3 பேர் இருப்பாங்க. அப்போ மொத்தம் 7 பேர். குமாரண்ட பேரில் 7 பேர் இருக்கேக்க நான் உங்களுக்கு வந்து உங்கள் பேர் குமார் போகிறான்னு சொன்னால் உங்களுக்கு கூட என்ன விளங்காது. என்ன அந்த 7 குமாரில் எந்த குமார்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ குமாரண்ட பேரில் ஒரு ஆளை மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமாட்டா பிரச்சனை கிடையாது. அப்போ 7 பேர் இருக்கு, நான் குமார் போகிறான்னா நீங்கள் என்ன கேட்பீங்க, எந்த குமார்னு கேட்பீங்க. அப்போ நான் திருப்பறக்க ஒரு வசனம் சொல்லணுமே என்ன, அதுக்கான ஒரு ஏற்பாடான இந்த க்ளோசஸ். இப்போ குமார் போகிறான்றவங்களுக்கு விளங்காது. அதனால் என்ன செய்யலாம்னு கேட்டால், 7 குமார் இல்லை உங்களுக்கு தெரியும், அதுக்கான என்ன செய்யணும் கேட்டால், இந்த குமாரன்ற பேருக்கு முன்னால் படியாவதானிங்க பேருக்கு முன்னால் ஒரு விளக்கம் மட்டும் சொல்லுவேன். நான் உங்களுக்கு அடமொழின்னு நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். வெறுமனே குமார் போகிறான்றவங்களுக்கு விளங்காது. அதனால் என்ன செஞ்சுருங்க பார்ப்போம், இப்படி ஈஸியாக விளங்க உங்களுக்கு. ஆடுகளோடத்த குமார் போகிறான்னா உங்களுக்கு கூட என்ன விளங்கிடும். ஆடுகளோடத்த குமார் போகிறான். 7 குமார்கள் இந்த குமார்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஆள் தான் ஆடு கலவரத்தில் தீபாவளிக்கு. அப்போ அந்த குமார் ஒன்று உங்களுக்கு விளங்கும். அப்போ இந்த ஆடு கலவரத்தில் சொன்னால் என்னத்துக்கான சேர்த்துனாண்டு கேட்டால், எந்த குமாரண்டு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறக்காண்டி. அப்போ இப்படியான வசனத்தை ஆடு கலந்த குமாரன்னு சொல்கிறோம். ஒரு ஆளை எப்படி சொன்னால் அவங்களுக்கு விளங்குமோ அப்படிலாம் அடையாளப்படுத்தலாம். ஆட்டோ வச்சுக்கிற குமார் போகிறான்னு சொல்லிக்கலாம். ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த குமார் போகிறான், சந்தியில் கடை வச்சுக்கிற குமார் போகிறான், இப்படிலாம் சொல்லலாம். என்ன அப்போ இப்படியான வசனங்கள் என்னென்னு சொல்கிறது அந்த இந்த பிரச்சனை. இப்போ நீங்கள் நினைப்பீங்கன்னா ஆக்களுக்கு மட்டும்தான் அடமொழி போட்டு சொல்லணும். ஆக்களுக்கு மட்டும் இல்லை, பொருட்களுக்கு போடலாம், இடங்களுக்கு போடலாம். இப்போ பொருட்களுக்கு நான் அடமொழி போட்டு காட்டுறேன். ஒரு 20 கார் நிற்கிற இடத்துல ஒரு கார் பார்க்கிங்க வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன், அங்கே வேறு கார் வாடியாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த காரை சொல்கிறேன்னு விளங்காது. 20 கார் நிற்கிது, அப்போ எந்த கார் அழகானு உங்களுக்கு விளங்காது. அப்போ நான் என்ன செய்வேன், அப்போ அந்த காரண்ட பொருளுக்கு முன்னால் அடமொழி போடுவேன். மாலா பாவிக்கிற கார் அழகானது அப்படின்னு நான் உடனே விளங்கிடுவேன். எந்த கார் மாலா பாவிக்கிற கார்னா அவன் கார் மட்டும் பார்ப்பீங்க, அழகாக இருக்கும். அப்படிஞ்சுக்காங்க மாலா பாவிக்கிறன்றது அடமொழி. காருக்கான அடமொழி இது மாலா பாவிக்கிறார். நீங்கள் ஒரு எச்சா போகிறீங்கன்னு வச்சுக்கணும். ஒரு 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 போட்டிக்கு நடுவராக போகிறீங்க. என்ன போட்டி சொல்லுவாங்க, அப்போ 20 பேர் டீ போடுவீங்கன்னா அந்த டீயில் குடிச்சு பார்த்தா ஆட்டு டீ நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும். அப்போ 20 பேர் மேசில் டீ போட்டு வச்சுருப்பீங்க. நீங்கள் 20 டீலையும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு போட்டு டீ நல்லா இருக்கான்னு சொல்லி போட்டு வந்து வேறுங்க அடிவிடும் உங்களுக்கு எந்த டீன்னு சொல்லல. அப்போ நீங்கள் அந்த டீ என்ற பொருளுக்கு முன்னாடி அடமொழிட்டு போடணும். மாலா தயாரித்த தேநீர் நல்லது அப்படின்னா விளங்கிடும் எந்த டீ என்று. அப்போ இப்படியான அடமொழியோட வாரசங்களை எப்படி சொல்லணும் அடிக்கிறாங்க படிக்கிறோம். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு டீ சுவையாக இருக்காண்டா டீ இஸ் டெலிசியஸ் அப்படி சொல்லிக்கொள்ளாமே. சரி, இந்த உதாரணத்தை பார்ப்போம். 20 பேர் டீ போட்டு வச்சுக்கணும், எந்த டீ நல்லான்னு நீங்கள் சொல்லுவோம். அப்போ 20 டீயில் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு போட்டு டீ நல்லான்னு சொல்லுவேன், டீ இஸ் டெலிசியஸ்ன்னு சொல்லிடலாம். என்ன அப்போ எந்த டீன்னு சொல்லணும் என்ன செய்வீங்க, இப்போ டீ என்ற அந்த சொல்லுக்கு முன்னாடி அடமொழி போடுவீங்க. மாலா தயாரித்த தேநீர் நல்லது. இப்போ வெறுமனே தேநீர் நல்லண்டா என்ன ஆகல, டீஸ் தேநீர் சுவையானது, டீ இஸ் டெலிசியஸ்ன்னு சொல்லிக்கொள்ளாமே. தேநீர் சுவையானது அப்படி சொன்னால் இந்த டீ என்ன விளங்காது. அப்போ அடமொழி முன்னு போடுவோம். மாலா தயாரித்த தேநீர் நல்லது, குமார் தயாரித்த தேநீர் நல்லது அப்படி சொல்லிக்கொள்ளலாம். மாலா தயாரித்த தேநீர் நல்லது. இதில் எது அடமொழி? மாலா தயாரித்த. அடமொழி என்ற என்ன, அந்த பேச்சுள்ள விளக்கமாக சொல்கிறக்காண்டி பாவிக்கிற சொல்லேன் மாலா தயாரித்த. அப்போ இது இங்கிலீஷ் சொல்லிக்கு என்ன நடக்குமென்று கேட்டால், அடமொழி வேறுங்க தமிழ் வசங்கள் எங்கே வருது, அந்த பேச்சுளுக்கு முன்னாலான வருது. ஆங்கிலத்தில் அப்படி வராது. பேச்சுள்ளுக்கு அடுத்ததாக வரணும், அந்த பேருக்கு பின்னால் வரணும். எதை பற்றி சொல்கிறோமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னால் வரணும். அது பாருங்கள், தேநீர் நல்லாண்டா டீ இஸ் குட், தேநீர் சுவையானண்டா டீ இஸ் டெலிசியஸ். மாலா தயாரித்த தேநீர் சுவையானண்டா இங்கிலீஷ் சொல்லிக்க டீயை முன்னு வச்சுருவோம். டீ அதுவும் தான் போட்டு சொல்லுவோம். ஏன்னா அந்த டீன்னு சொன்னால் தான் நான் எதிர்பார்ப்பேன் எந்த டீன்னு. அப்போ டீ அடுத்த அடமொழி சொல்லுவோம். எந்த டீன்னு சொன்னால் மாலா தயாரித்த. அதுக்கான ஆங்கிலம் என்ன, மாலா ப்ரிப்பேர்ட் இல்லை மாலா மேட். அப்போ இப்படி சொல்லுவோம், டீ மாலா மேட் இஸ் டெலிசியஸ். மாலா தயாரித்த தேநீர் சுவையானது. ஈஸியாக வந்து மாலா தயாரித்த தேநீர் சுவையானது. த டீ மாலா ப்ரிப்பேர்ட் இஸ் டேஸ்ட். அப்போ இதில் ஒரு கஷ்டம் இல்லை. அந்த அடமொழி வந்து இடம் மாறி வருது. அதை நீங்கள் வாங்கிச்சிங்கன்னா சரி.
இப்போ ஒரு 20 வீடு இருக்கிறதுல வந்து நான் சொல்லுவேன் வீடு அழகாக இருக்குன்னு சொன்னேன். இந்த வீட்டு சொல்லணும் ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல்னு விளங்காது. அப்படின்னு சொல்லி இப்போ அந்த வீட்டுக்கு முன்னால் அடவுன்னு கொடுப்பாங்க. அந்த மாலா வசிக்கிற வீடு அழகானது. அப்போ 20 வீட்லேயும் மாலா வசிக்கிற இடம்னு உங்களுக்கு விளங்கிடும். அப்போ இங்கே சொல்லி என்ன செய்யுங்க, வீட்டை முன்னு சொல்லுங்க த ஹவுஸ். எந்த ஹவுஸ் நடத்தா சொல்லுங்க, மாலா வசிக்கிறதுக்கு என்ன ஆகல, மாலா லிவ்ஸ் இன். அப்படி த ஹவுஸ் மாலா லிவ்ஸ் இன் இஸ் பியூட்டிஃபுல். அப்பா கட்டின வீடு அழகானது. பாருங்க, வெறுமனே வீடு அழகானு சொன்னால் விளங்க இல்லையா. இப்போ அப்பா கட்டிய வீடு அழகானது. த ஹவுஸ் அப்பா கட்டியதுக்கு என்ன ஆகலாம், ஃபாதர் பில்ட். த ஹவுஸ் ஃபாதர் பில்ட் இஸ் பியூட்டிஃபுல்.